என் புருஷனை நான் கொன்றிருந்தா கூட எனக்கு 10, 12 வருஷம் தான் சார் ஜெயிலு. என் புருஷன் தானா செத்து போயிட்டா, ஏன் சார் எனக்கு ஆயுசு முழுக்க ஜெயிலு? ஒரு செருப்பு அறுந்து போச்சுன்னா, நல்ல செருப்புக்கு சேர்ந்து தான் நட்ட நடு ரோடு. இப்படி நடு ரோட்ல கிடக்கிறது நான் என்ன செருப்பா சார்? அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க, கடைசியா சொல்லுவாங்க, நானும் உப்பு போட்டு தான் சார் சாப்பிட்றேன். எனக்கும் எல்லார் மாதிரியும் இருக்கணும் சார். வாட் டஸ் தட் மீன்? இதை விட நீங்க ஒரு பொண்ணு நான் எனக்கு எல்லார் மாதிரி இருக்கணும்னு சொல்கிறது இருக்கு இல்லையா, இதுதான் சார் இந்த படத்தினுடைய கோர் பாயிண்ட்டாக நினைக்கிறேன். இதுதான் ஒரு பொண்ணு தைரியமாக இந்த ஒரு திரைப்படத்தில் எனக்கு எல்லார் மாதிரியும் இருக்கணும், எனக்குள்ள ஒரு உடம்போட தேவை இருக்குது ஸ்டில், ஸோ தட் என் பசங்க வளர்ந்துட்டாங்க, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கேன், அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் அப்படின்னு ஒரு அம்மாவாக முன்வைக்கிறாங்க. ஒரு பெண்ணாக நான் கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறேன், ஆனால் என் பசங்களோட விருப்பம் இருந்தால் அப்படி ஒரு பெண்ணாகவும் இருக்காங்க, ஒரு தாயாகவும் இருக்காங்க. இந்த இடம்தான் நான் இந்த படத்தினுடைய ரொம்ப முக்கியமான ஒரு இடமாகவும் தமிழ் சினிமாவில் பேசப்படாத ஒரு இடத்த நான் பேசியிருக்கிறதாவும் நான் நம்புகிறேன்.